வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்திலே வர பெல் ஐக்கானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வந்து எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தையல் தமிழில். இந்த வீடியோல நம்ம வந்து சேலையில உள்ள கிளாத் வச்சே வந்து பிளவுஸ்க்கு வந்து பின் கழுத்து டிசைன் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம். இதுல வந்து சேலை கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் எதுவுமே வந்து வாங்கி தைக்க தேவையில்லை. நம்ம சேலையில இருந்து நம்ம ஒரு 4 இன்ச் அளவுக்கு துணி கட் பண்ணாலே போதும். நமக்கு வந்து இந்த டிசைன் வந்து கட் பண்ணி தச்சிடலாம். எப்படி தைக்கிறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த சாரி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சேலை வந்து பாத்தீங்கன்னா இதோட ஒரு சைட் பார்டர் வந்து பெருசாவும் ஒரு சைடு வந்து சின்னதாவும் கொடுத்துருக்காங்க. இதோட பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த டார்க் ப்ளூ கலர்ல வந்து இந்த சில்க் காட்டன் பிளவுஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான லைனிங்கும் நான் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம சேனல்ல வந்து ஏற்கனவே லைனிங் பிளவுஸ் வந்து எப்படி கட் பண்றதுன்ற வீடியோ இருக்கு. அந்த வீடியோ நீங்க என்ன பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மேல ஐகார்ட்லயே நான் உங்களுக்கு வந்து லிங்க் கொடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்ப நான் அந்த பிளவுஸ் கிளாத்லயும் லைனிங்லயும் வந்து நம்ம பிளவுஸோட பேக் பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நம்ம கீழ் பக்கம் வந்து 1/2 இன்ச் அளவுக்கு மட்டும் தான் விட்டு கட் பண்ணிருக்கேன். எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத் கொடுத்து தான் வந்து நம்ம கீழே வந்து மடிச்சு தைக்கிற மாதிரி கட் பண்ணிருக்கேன். இதோட ஹாஃப் ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து 5.5 இன்ச் அளவுக்கு இருக்கு. கழுத்து அகலம் வந்து நான் 2.25 இன்ச் அளவுக்கு வச்சிருக்கேன். கழுத்தோட உயரம் வந்து 9.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிட்டு அதுல ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். அம்ஹோலோட உயரமும் 5.5 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ கழுத்து உயரத்துல இருந்து 4.5 இன்ச் அளவுக்கு நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதுல வந்து இந்த மாதிரி லைட்டா ஒரு வளைவு கோடு போட்டு விட்டுக்கலாம். இப்போ மார்க் பண்ண பாயிண்ட்ல இருந்து கீழ் பக்கமா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வெளிப்பக்கம் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வளைவு கோடு போட்டு விட்டுட்டு கீழே நம்ம மார்க் பண்ணிருக்கோம்ல அந்த இடத்துல வந்து கொண்டு போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேப்ல வந்து நான் வரைஞ்சு விட்டுருக்கேன். கீழே வந்து 2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிட்டு நம்ம மேல மார்க் பண்ணிருக்க இடத்துல இருந்து இந்த மாதிரி வளைவா ஒரு கோடு போட்டு விட்டுக்கலாம். இப்ப இதுல வந்து அந்த சென்டர்ல இருக்க நெக் டிசைனை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம தனியா வந்து துணி வந்து கட் பண்ணி எதுவுமே பண்ண போறது இல்ல. நம்ம டைரக்டா அதுக்கு மேல பேட்ச் ஒர்க் மாதிரி தான் வச்சு தைக்க போறோம். இந்த மெத்தட்ல வந்து நீங்க ஸ்டிச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த நெக் டிசைன் வந்து கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த பிளவுஸோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் கேன்வாஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து அயன் பண்ற கேன்வாஸ். இதோட அகலம் வந்து பாத்தீங்கன்னா மடிச்சதுக்கு அப்புறம் 4.5 இன்ச் அளவுக்கு இருக்கு. உயரம் வந்து இந்த பிளவுஸோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த கழுத்து டிசைனை வந்து இதுக்கு மேல வச்சுட்டு நம்ம அப்படியே வரைஞ்சு விட்டுக்கலாம். கீழேயும் நம்ம மார்க் பண்ணியிருந்த அந்த வளைவு கோடை வந்து கேன்வாஸ்லயும் மார்க் பண்ணிட்டு லைனிங்ல வரைஞ்ச அதே டிசைன் வந்து இதுலயும் வரைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி டிசைன் வரைஞ்சதுக்கு அப்புறம் கழுத்துக்கு வெளிப்பக்கமா ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்றேன். மேல இருந்து 1.25 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிட்டு கழுத்து முடிவுல இருந்து கீழே வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். மேல வந்து அகலமாவும் கீழே வந்து கொஞ்சம் குறுகலாவும் இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் வந்து இந்த மாதிரி வரைஞ்சு விட்டுக்கிறேன். இதை வந்து இந்த கேன்வாஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நமக்கு வந்து கேன்வாஸ்ல இந்த மாதிரி 2 பீஸ் இருக்கும். இந்த டிசைனுக்கு வந்து நம்ம சாரி கிளாத்ல இருந்து வச்சு கட் பண்ணி எடுத்து தைக்க போறோம். அதே மாதிரி பைப்பிங் பண்றதுக்கு இந்த கோல்டு கலர்ல கிளாத் வந்து எடுத்து வச்சிருக்கேன். டிஷ்யூ கிளாத் மாதிரி. அது வந்து அந்த பார்டர்ல இருக்குல்ல அதே கலர்ல இருக்கும். இப்போ வந்து சாரில நம்ம அந்த டிசைன் மட்டும் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த டிசைன் கட் பண்ணும்போது சேலையோட உள் பக்கத்துல இருந்து 5 இன்ச் அளவு இல்லைன்னா ஒரு 6 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். இது வந்து அதனால நமக்கு சேலை சின்னதாவோ எதுவுமே ஆகாது. சேலை சின்னதா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து நீங்க வந்து சாரில அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி முடிச்சாச்சு. எப்படி தைக்கிறது அப்படின்றது வந்து பார்க்கலாம். மெயின் கிளாத்தோட ராங் சைடு எது அப்படின்றது வந்து நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இதோட ரைட் சைடுக்கு மேல வந்து தான் நம்ம வந்து வச்சு தைக்க போறோம். மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்துக்கு மேல லைனிங் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணும்போது நமக்கு அந்த கழுத்து அகலம் வந்து மாறாம இருக்கிற மாதிரி கரெக்டா வந்து வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. இப்ப அந்த கழுத்து டிசைனை சுத்தி 1 ஃபுட் இடைவெளியில ஒரு தையல் வந்து போட்டு விட போறோம்.
கார்னர்ஸ் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல ஊசி நிப்பாட்டி திருப்புங்க. அப்பதான் அந்த டிசைன்ஸ் வந்து நமக்கு கரெக்டா திரும்பி வரும். நீங்க நம்மளோட தையல் சேனல் பாக்குற மாதிரியே ஸ்ரீ ஆர்ட் அண்ட் கிரியேஷன் ஒரு ஆர்ட் சேனல் இருக்கு. அதுல நான் ஆரி ஒர்க் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஆரி ஒர்க்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க அந்த சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அந்த கார்னர் வர இடத்துலயும் வளைவுகள் வர இடத்துலயும் இந்த மாதிரி சின்ன சின்னதா சிசர் கட் போட்டு விட்டுக்கோங்க. இப்ப இந்த லைனிங் வந்து மேல் பக்கத்துல இருந்து உள் பக்கம் திருப்புறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா விரல் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்பதான் நமக்கு லைனிங் வந்து நல்லா திருப்புறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப லைனிங் திருப்பினதுக்கு அப்புறம் எட்ஜ்ல வச்சு ஒரு பதிவு தையல் வந்து போட்டு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து பெரிய தையல் வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து மேல வந்து பதிவு தையல் போட்டுட்டு லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து ஃபுல்லா அட்டாச் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நம்ம கட் பண்ண கேன்வாஸ் வந்து சாரி கிளாத்ல அயன் பண்ணி வச்சு சைடுல வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி விட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சைடுல இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் நம்ம வந்து உள்பக்கம் மடிச்சு தைக்க போறோம். அதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்னதா வந்து சிசர் கட் பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டு சைடுமே. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் வந்து உள்பக்கமா இந்த மாதிரி மடிச்சு தச்சுக்கலாம். கரெக்டா அந்த கேன்வாஸோட எட்ஜ்ல வந்து நமக்கு தையல் விழுகணும். அந்த மாதிரி தச்சு விடணும். இப்போ ஒரு சைடு வந்து நம்ம தச்சுட்டு இருக்கோம். இதே மாதிரி இந்த சைடும் வந்து மடிச்சு தச்சுக்கலாம். இப்ப இந்த ஒரு டிசைன்ல வந்து நம்ம ரெண்டு பக்கமும் மடிச்சு தச்சு விட்டுருக்கோம். இதுல சைடுல பைப்பிங் பண்றதுக்கு அந்த கோல்டன் கலர் கிளாத்ல வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதோட அகலம் வந்து 1 இன்ச் அளவுக்கு இருக்கு. இதோட ராங் சைடு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கோல்டன் கிளாத்தோட ரைட் சைடும் அந்த அடியில இருக்க பீஸோட ரைட் சைடு ரெண்டும் வந்து சேர்ந்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம தையல் போட போறோம். பைப்பிங் கிளாத் அடியில வச்சுட்டு மேல வந்து இந்த துணியை வச்சு தச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லைட்டா பைப்பிங் அளவுக்கு வெளியில தெரியுற மாதிரி இருக்கும். அதை வச்சு நம்ம கரெக்டா வந்து வச்சு தச்சிடலாம். தைக்கும் போது ஏற்கனவே நம்ம தையல் போட்டிருக்க அந்த எட்ஜ்லயே வந்து தையல் போடலாம். அப்பதான் நமக்கு வந்து பைப்பிங் வந்து சின்னதா வரும். இந்த மாதிரி ஒரு எட்ஜ்ல வந்து ஃபுல்லா வந்து நான் தையல் போட்டு விட்டுருக்கேன். இப்ப இதை வந்து உள் பக்கமா அப்படியே பைப்பிங் அளவுக்கு மடிச்சு விட்டுட்டு ஒரு தையல் போட்டு விட்டுக்கலாம். நீங்க எட்ஜ்ல தையல் போட்டீங்கன்னா மட்டும்தான் இந்த அளவுக்கு நல்லா மெல்லிசா வரும். அப்படி இல்லைன்னா நம்ம கொஞ்சம் அகலமா தையல் போட்டோம்னாலும் நமக்கு வந்து இந்த பைப்பிங்கோட அளவு வந்து அதிகமா இருக்கும். அதனால பைப்பிங் கிளாத்தையும் அந்த மெயின் கிளாத்தையும் சேர்த்து அந்த ஓரத்துல அட்டாச் பண்ணும்போது கரெக்டா எட்ஜ்லயே வந்து தையல் போட்டு விடுங்க. இப்ப அந்த வளைவுல வந்து ஃபுல்லா எல்லா பக்கமும் நம்ம வந்து தச்சு விட்டுக்கலாம். இது கிராஸ் பீஸ் எடுத்துக்கிறதுனால நமக்கு இந்த பைப்பிங் கிளாத் வந்து நல்லா கரெக்டா திரும்பி வரும். இப்ப இந்த கிளாத்தோட ஒரு சைடு வந்து நம்ம பைப்பிங் பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரி இந்த சைடும் நம்ம வந்து பைப்பிங் பண்ண போறோம். மாதிரி இன்னொரு கேன்வாஸ் பேப்பர் இருக்கும்ல, அதையும் நம்ம இதே மாதிரி வச்சு தச்சுட்டு பைப்பிங் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நான் அந்த ரெண்டு பீஸுமே வந்து நான் ரெண்டு சைடும் பைப்பிங் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். உள்ள வந்து எக்ஸ்ட்ரா இருக்க கோல்டன் கலர் கிளாத் வந்து 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதா சிசர் கட் போட்டு விட்டுக்கோங்க. இப்ப இந்த கழுத்து டிசைனோட கீழ் பக்கம் வந்து பைப்பிங் பண்றதுக்கு அதே கிராஸ் பீஸ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி மடிச்சு வச்சு நம்ம தைக்கணும். மெயின் கிளாத்தோட லைனிங் பக்கம் திருப்பி வச்சிருக்கேன். அந்த கிராஸ் பீஸோட ஒரு சைடு வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மடிச்சு தச்சு விட்டுக்கலாம். இப்ப இந்த கிளாத்தோட ஒரு சைடு வந்து நம்ம பைப்பிங் பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரி இந்த சைடும் நம்ம வந்து பைப்பிங் பண்ணி எடுத்துக்கலாம். தைக்கும் போது ஏற்கனவே நம்ம தையல் போட்டிருக்க அந்த எட்ஜ்லயே வந்து தையல் போடலாம். அப்பதான் நமக்கு வந்து பைப்பிங் வந்து சின்னதா வரும்.
இப்போ அந்த கிராஸ் பீஸ் வந்து இந்த மாதிரி உள்பக்கமா மடிச்சு விட்டுட்டு அதை வந்து துணியோட நல்ல பக்கத்துக்கு அடியில வந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து லைனிங்க்கு மேலதான் தையல் போடுறோம். போட்ட மாதிரியே பைப்பிங் அளவுக்கு அந்த கோல்டன் கலர் கிளாத் வந்து வெளியில தெரியுற மாதிரி வச்சுட்டு அந்த லைனிங்க்கு மேல வந்து நம்ம எட்ஜ்ல வந்து தையல் போட்டு விட்டுறலாம். ஸ்டார்டிங்ல எப்படி வந்து மடிச்சு விட்டோமோ அந்த கோல்டன் கலர் கிளாத்தை எண்டிங்லயும் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணிட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி உள் பக்கமா மடிச்சுட்டு அந்த எட்ஜ் வந்து முடிகிற இடத்துல வந்து நம்ம தச்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த பைப்பிங் கிளாத் வந்து மேல் பக்கத்துல இருந்து உள் பக்கமா இந்த மாதிரி பைப்பிங் அளவுக்கு மடிச்சு ஒரு தையல் போட்டு விட்டுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு சைடும் நம்ம ஏற்கனவே பைப்பிங் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த கிளாத் பீஸ் எடுத்து வச்சு நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். நம்ம கேன்வாஸ்ல கட் பண்ணிருக்கிறதுனால அந்த வளைவு எல்லாமே நமக்கு வந்து கரெக்டா இருக்கும். அந்த ஷேப் மட்டும் கரெக்டா இருக்கிற மாதிரி வச்சுட்டு பின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம பின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரெண்டு சைடும் பின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எட்ஜ்ல வந்து பைப்பிங்கை ஒட்டி வந்து நம்ம தையல் போட்டு விட போறோம். ரெண்டு எட்ஜஸ்லயுமே வந்து நம்ம தையல் போட்டு விட்டுக்கலாம். நம்ம எட்ஜஸ்ல ஃபுல்லா வந்து நம்ம தையல் போட்டு முடிச்சாச்சு. சைடும் அதே மாதிரி ரெண்டு தையல் வந்து போட்டு விட்டுக்கலாம். இப்போ நான் ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நமக்கு இந்த சென்டர்ல பிளைனா இருக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி சின்னதா ஸ்டோன் பேச்சஸ் இருக்குல்ல அதை வந்து நான் இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஒட்டி விட்டுக்க போறேன். இப்போ இந்த பிளவுஸோட கீழ் பக்கம் வந்து 1 இன்ச் அளவுக்கு லைனிங் கிளாத் கொடுத்து நம்ம வந்து உள் பக்கமா மடிச்சு தச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதுல பேக் சைட்ல வந்து நமக்கு இந்த டாட் வந்து பிடிச்சு விடுவோம்ல அதை தச்சுட்டு நார்மல் பிளவுஸ் வந்து எப்படி தப்போமோ அதே மாதிரி இந்த பிளவுஸ் வந்து தச்சு முடிச்சுக்கலாம். இந்த டிசைன் வந்து ஃபுல்லா தச்சு விட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி டிசைன் தைக்கிறதுக்கு நமக்கு சேலையில இருந்து நிறைய துணி வந்து தேவைப்படாது. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் எடுக்கணும் அப்படின்ற அவசியமும் இல்ல. நம்ம சேலையில இருந்து ஒரு 4 இன்ச் அளவுக்கு துணி கட் பண்ணியே இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து நம்ம தச்சு விட்டுருக்கோம். இந்த டிசைன்ல அதே மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எதுவுமே தைக்கல. நம்ம டைரக்டா மேல பேட்ச் ஒர்க் மாதிரி தான் பண்ணிருக்கோம். அதனால இந்த டிசைன் வந்து பிகினர்ஸ் எல்லாருமே வந்து தச்சு பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நம்ம சேனல்ல வந்து Facebook, Twitter, Instagram இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.